Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்னிங்காக நமக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு. என்ன வேலைன்னா பார்த்தா டிஃபன் தான் நமக்கு. ஸோ டிஃபன் அண்டு தக்காளி சட்னி அதுதான் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம படிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு தான் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் கொஞ்சம் வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ அதனால் இப்போக்கு தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வேலைக்கு அதாவது படிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டினா நம்மளால ஃபோக்கஸாக உட்காந்து படிக்க முடியாது. அந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபோக்கஸாக அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் என்ன வேலை இருக்கோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக நம்ம உட்காந்து படிக்க உட்காரலாம். சரி வாங்க பார்ப்போம். நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக வீடியோஸ் போடலான்னு இருந்தோம். ஸோ இன்றைக்கி தமிழ் எப்படி படிக்கலாம், பிகினர்ஸாக இருந்து எப்படி படிக்கலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழ் நமக்கு சோர்ஸ் அந்த புக்ஸு தான். அது தெரியும் உங்களுக்கு. 6th to 12th வரைக்கும் உள்ள புக்ஸு, ஓல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக்கு எல்லாமே சேர்ந்த கலவை. முன்னாடி இருந்த சிலபஸில் இப்போ இருந்த நியூ சிலபஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நல்லாவே படிக்கலாம். நிறையாவே குறைச்சி கொடுத்துருக்காங்க. நமக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும். நம்ம எங்கே எப்படி படிக்கணும்னா ரொம்ப அதிகமாகவே படிச்சுட்டு இருக்கணும் போலவே இருக்கும். பட் இந்த சிலபஸ் நல்லாவே ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் அப்படின்றது. இன்னொன்று நம்ம எது இது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்க்கிறதுக்கு பொருள் வேறுபாடு அந்த அப்புறம் நகர வேறுபாடுகள் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸு அப்புறம் கலைச்சொல் அறிவும் இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் தான். சும்மா நம்ம ஜென்ரலாகவே அடிச்சுடலாம் அப்படிலாம் தான் தோணும். பட் அதுக்கு தான் ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. 85 மார்க் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. 15 மார்க் தான் நம்ம இலக்கியம் மற்றும் உரைநடை சேர்ந்து படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸசைஸ் தான் அது ஃபுல்லாகவே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுற ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அது இலக்கணம் பட் ஒவ்வொரு யூனிட்டுக்கு இயலுக்கு பின்னாடி உள்ள புக் பேக் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அப்போ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 6th இயல் 6th 7th 8th 9th 10th 11th 12th ஒரு இயல் முடிக்கிறீங்கன்னா ஃபுல் புக் பேக்கில் என்னென்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் கவர் பண்ணி தான் ஆகணும். அதை விட்டுட்டு நல்லா நம்ம படிப்போம் வேறு எதாவது படிப்போம்னா அப்படி போக வேண்டாம். ஃபுல்லாக ஒரு இயல் படிக்கிறீங்கன்னா புக் பேக்கில் உள்ள அந்த இயலை ப்ளஸ் எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் திருக்குறள் முன்னாடி 25 அதிகாரம் கொடுத்துருந்தாங்க. இப்போ 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்த அந்த அதிகாரத்தில் ஒரு 8 அதிகாரம் மட்டும் தான் நம்ம இருந்த மாதிரி. அது சிலபஸ் வைஸாக 8 அதிகாரம் தான் இருக்குது. மற்ற அதிகாரம்லாம் நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இப்போ ஒரு இயர் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திருக்குறள் ஒரு அதிகாரம் ஒரு 20 அதிகாரம்னா அன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு இயல் எடுக்கிறீங்க. நான் டேர்ம் 1 எடுக்கிறேன். டேர்ம் 1 எடுக்கிறீங்கன்னா அதில் எத்தனை திருக்குறள் இருக்கோ அத்தனை திருக்குறள் படிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு திருக்குறள் படித்தா போதும், ஒரு அதிகாரம் படித்தா போதும். ஒரு அதிகாரத்தில் 10 திருக்குறள் இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த திருக்குறள் மட்டும் நீங்கள் படித்து பொருள் வேறுபாடாக கொடுக்கணும். ப்ளஸ் நான் தினைக்கு நான் படிக்கிறேன். அதில் டெய்லி நான் திருக்குறள் படிச்சுட்டே இருக்கேன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு குறள் நான் படிச்சுட்டே இருக்கேன்னா அது ஏற்கனவே மறுநாள் அதாவது முதல் நாள் படிக்கிற ஒரு குறளை மறுநாள் ரிவைஸ் விட்டுட்டு தான் நீங்கள் அடுத்த திருக்குறள் படிக்கிற மாதிரி இருக்கணும். விட்டுட்டு கூட கூடாது. அது மாதிரி விட்டு படிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 6th 7th எல்லாமே நான் படிச்சிருக்கேன். புக் பேக் எல்லாமே படிச்சிருக்கேன். 11th 12th நான் படிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் படிக்க போகிறது திருக்குறளில் 6th என்ன இருக்குவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிகாரம் படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் படித்து குறள் திருக்குறள் தான் ரொம்ப ஒழுங்காக படிக்காமல் இருந்தேன். ஸோ அது எப்படி படிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறேன். ஸோ இன்றைக்கி படிக்க போகிறது தான். ஸோ நீங்கள் அது மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா 20 அதிகாரம் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. 8 அதிகாரம் தான் புக்கில் இருக்குது. மீதி அதிகாரம்லாம் நம்ம வெளியில் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. யூடியூப்பில் நிறைய பேர் போடுறாங்க. டெஸ்ட் பேட்சும் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த ரிலேட்டட் நிறைய சோர்ஸ் பண்ணி தான் நான் எழுதி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எல்லாமே எடுத்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் படிக்கலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.